ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள். அது சமூகத்தையும் சுற்றுச்சூழலையும் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இருக்கும். அதே மாதிரி கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இப்போ பிடி காட்டன் மூலமா பண்ணோம்னா கம்மியான தண்ணி, அதிகமான விளைச்சல் இதெல்லாம் வரும். இதுல பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனால எப்படி பயிர் மேம்பாடு நடக்குது அப்படிங்கிறத படிக்கும். ஓகே. ஸோ அப்போ நீங்க பயோடெக்னாலஜி ஓரியன்டான அப்ளிகேஷன், அதுல பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் தாவர மரபு பொறியியல், அதுக்கப்புறம் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள், டெர்மினேட்டர் மரபணு தொழில்நுட்பம். இது அதுல இன்க்ளூடிங் பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், தக்காளி இதெல்லாம். இது எப்படி பிடி காட்டன் இதெல்லாம் என்வாரன்மெண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கிறோம். அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல பயோடெக்னாலஜி தான் பயன்படுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜில ஓகே என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் ரிலேட்டடா இப்ப அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பார்ப்போம். இதே மாதிரி பயோடெக்னாலஜில வனவியல், தோட்டவியல், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடு. ஸோ ஃபாரஸ்ட்லையும் ஹார்டிகல்ச்சர்லையும் பிளான்ட் டிஷ்யூஸ் கல்ச்சர்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயோடெக்னாலஜி எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறத டேட்டா அடிக்கும். அதுக்கப்புறம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ குரூப் 4 கேட்டாங்க மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். இப்போ உங்க உடல் உறுப்புல ஏதாவது ஒரு பக்கத்துல பிரச்சனை அப்படின்னு டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி ஜென் எடிட்டிங் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜி மூலமா அதை டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ரீமாடிஃபை பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருந்தது. மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். அதுக்கப்புறம் முறையில மனித உறுப்புகள், ஆடு எல்லாத்தையும் அதோட டெக்னாலஜி எல்லாம் டிஎன்ஏ குளோனிங். இப்ப சைபர் கிரைம் இந்த மாதிரி பிரச்சனையில பிங்கர் பிரிண்டிங் போலீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெடிக்கல் அப்ளிகேஷன். அப்போ பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டடா என்வாரன்மெண்ட், டிஎன்ஏ டெக்னாலஜி, டிஎன்ஏ குளோனிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது ரிலேட்டட் டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜியோட மெடிக்கல் அப்ளிகேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் என்ன பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கம்ப்யூட்டர் ஓரியன்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, அடுத்து பயோடெக்னாலஜி ஓரியன்டா, அடுத்து பார்க்கக்கூடியது நேனோ டெக்னாலஜி. நேனோ தொழில்நுட்பம், மீதுன் தொழில்நுட்பம். அகைன் இதோட அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ், அப்ளிகேஷன்ஸ். மீதுன் தொழில்நுட்பத்தோட அடிப்படைகள் மற்றும் பயன்பாடுகள். இதுக்கு எல்லாமே பக்காவான கிளாஸ் கொடுப்பேன், நீங்க சூப்பரா படிக்கலாம். மீதுன் தொழில்நுட்பத்தோட அடிப்படை பயன்பாடுகள் படிக்கணும். அதுக்கப்புறம் நேனோ ஃபெர்டிலைசர், நேனோ மீதுன் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், கெமிஸ்ட்ரியும் படிப்போம், இங்கேயும் படிப்போம். அடுத்து நேனோ கிரீன் டெக்னாலஜி, பசுமை மீதுன் தொழில்நுட்பம் மற்றும் நேனோ ஃபார்மிங், நேனோ ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், கிரீன் நானோ டெக்னாலஜி, நேனோ ஃபார்மிங். இந்த 4 தலைப்புல மெயினா நேனோ டெக்னாலஜி சார்ந்த விஷயத்த பக்காவா படிச்சணும். உரத்துல, பூச்சிக்கொல்லி மருந்துல, பசுமை கிரீன் எனர்ஜில, அகைன் விவசாயத்துல. இது நேனோ டெக்னாலஜி. அடுத்து ஸ்பேஸ்ல உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் டாபிக்ஸ் இருக்கு. இது எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கலையும் படிக்கலாம். தென் ரோபோட்டிக்ஸ்லையும் ஸ்பேஸ் ஓரியன்டாவும் படிச்சுக்கலாம். ரோபோக்கள் அவருடைய பயன்பாடு ஆர்மி, நேவி எல்லாத்துலயும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கம்ப்யூட்டர், பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் ஓரியன்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க பிசிக்ஸ்னு போட்டுக்கோங்க. சப்மிட்டிங் பிசிக்ஸ் நம்ம பிரிலிம்ஸ்ல படிக்கிறது தான் பிசிக்ஸ். இதுல அணுவும் அணுக்கரு இயற்பியலும், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுவும் அணுக்கரு இயற்பியலும். ஸோ இது ரிலேட்டட் டு எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் படிக்கணும்.
பிசிக்ஸ்லயும் படிப்போம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் படிப்போம். அதே மாதிரி நியூக்ளியர் எனர்ஜியோட அணு ஆற்றலின் பயன்பாடுகள். இப்போ ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, உங்களுக்கு கூடங்குளம் அணு நிலையோட ஒரு யூனிட் வந்து திறக்கிறார். அப்ப அதையும் என்ன பண்ணணும், நீங்க வந்து படிக்கணும். புரியுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இது ரிலேட்டட் டு என்னது, இதுவும் ரிலேட்டட் டு பிசிக்ஸ் தான். இதுல டயோட்ஸ், இப்ப வீட்டுல மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுவீங்க, அதுலயும் என்ன பண்றாங்க, டிரான்சிஸ்டர் தான், இந்த இது டயோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். உங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா அதை இது பண்றதுக்கு இன்வெர்டர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த இன்வெர்டரும் டயோடு தான். அதே மாதிரி டிரான்சிஸ்டர், சுவிட்சஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவோம். உங்க ஊர்ல மைக் செட்ல என்ன பண்ணுவாங்க, மாடு ஓடுற மாதிரி, ஆடு ஓடுற மாதிரி, இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் வைப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர், அதோடைய அப்ளிகேஷன். பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி ஓரியன்டாவும் நாம வந்து படிச்சோம். இது எல்லாமே பிசிக்ஸ் ஓரியன்டானது. அப்ப குரூப் 2 மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பிசிக்ஸ் ஓரியன்டா, பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் அப்ளிகேஷன்ஸ், டயோட், டிரான்சிஸ்டர், அதோடைய அப்ளிகேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி, இது ரிலேட்டட் டு பிசிக்ஸ். ஓகே, பக்காவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வாங்க, கெமிஸ்ட்ரியில மின்வேதி கலன். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நான் பிலிப்ஸ் ஆர்ச்சர் டாபிக் கொடுத்துருப்பேன். எலக்ட்ரோ கெமிக்கல் செல், நோட் பண்ணுங்க, எலக்ட்ரோ கெமிக்கல் செல். அதே மாதிரி டைப் ஆஃப் எலக்ட்ரோன், கேத்தோட எலக்ட்ரோன்ஸ் இருக்குல்ல, ரிலேட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து பேட்டரிஸ், லித்தியம் பேட்டரிஸ். இப்போ ரீசெண்டா ஃபேம் ஸ்கீம் மூலமா 2030 நம்ம இந்திய லெவல்ல நிறைய மாற்றங்கள். அதை வந்து படிச்சீங்க. அதே மாதிரி லித்தியம் பேட்டரி, அயன் பேட்டரி ரிலேட்டட், இது யூபிஎஸ்சிக்கும் முக்கியம். இதை பக்காவா தெரியும். மின்வேதி கலன், மின்முனை ஆகிகள், மின்கலங்கள், லித்தியம். அப்ப ப்ரிலிம்ஸ்ல இந்த டாபிக்ஸே இல்ல அப்படின்னு நீங்க வந்து படிக்கலாம். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இது ரிலேட்டடா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அடுத்தது வாங்க, இது எல்லாமே மெயின்ஸா இருந்தாலும் நம்ம ப்ரிலிம்ஸ்லயே கவர் பண்ணிடுவோம். அதனால நீங்க சூப்பரா படிக்கலாம். அடுத்தது வாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல இருக்கு. இதுல கேசஸ், ஃபியூவல், எல்பிஜி கேசஸ், நேச்சுரல் கேசஸ், வாட்டர் கேசஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரிலேட்டடா இப்ப மீத்தேன் எடுக்கக்கூடிய படுகைகள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கு, எல்பிஜில அந்த ஸ்மெல் வராம இருக்கிறது, ஸ்மெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இது வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது வந்து பார்க்கணும். அப்ப எரிபொருள்ல வாயு, பிற பெட்ரோலிய வாயு, இயற்கை வாயு, நீர் வாயு. தற்போது குரூப் 2 மெயின்ஸ் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. இரவு 11 மணி நடைபெறும், தெரிந்து கொள்ளவும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலிமர்ஸ். ப்ரிலிம்ஸ்ல சிலபஸே இருக்காது, நான் ஆச்சரிய டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பேன். பலபடி சேர்மங்கள், பாலிமர்ஸ். உங்களுக்கு ஜியோகிராஃபில கன்னியாகுமரியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரப்பர் உற்பத்தி சம்பந்தமா, இப்படியும் கேட்பாங்க. அதுல தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோஸ்டேட்டிக் பிளாஸ்டிக், வெப்பத்தால் இலகும், வெப்பத்தால் இறுகும், வெப்பத்தால் இலகும் இறுகும் பிளாஸ்டிக்ஸ், பிவிசி, பிஇடி, நைலான் 66, டெஃப்லான், இதெல்லாம் ரிலேட்டட் டு பிளாஸ்டிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, வேகமா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரிலிம்ஸே இதெல்லாம் படிச்சுக்கணும், ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகே, பலபடி சேர்மங்கள், வெப்பத்தால் இலகும், வெப்பத்தால் இறுகும், பிவிசி, பெட், நைலான் 65, டெஃப்லான். அகைன் ஃபெர்டிலைசர், அங்க நானோ ஃபெர்டிலைசர் பார்த்தோம்.
அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோல், இது ப்ரிலிம்ஸ்ல படிப்போம். இதுல இன்க்ளூடிங் ட்ரக்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் பின்னாடி வந்து கேட்பாங்க. பழைய சிலபஸ்ல 2010 வந்துருச்சு. அதே தான் இங்கே மருந்தாக்க வேதியியல், மெடிசினல் கெமிஸ்ட்ரி, வலி நிவாரணி, பாராஸ்டமால், ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், எதிர் உயிர்கள், பென்சிலின் அண்ட் குளோரோமைசின் ரிலேட்டடா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜிலையும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே, பயாலஜிலையும் படிச்சுக்கலாம், இதுலயும் படிச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ட்ரக்ஸ் அப்படின்னு கூட படிக்கணும். கெமிஸ்ட்ரியில என்ன பண்றாங்க, இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையில மின்வேதிகளான ஓகே எலக்ட்ரோட்ஸ், பேட்டரிஸ், லித்தியம் பேட்டரிஸ், எல்பிஜி, நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் பாலிமர்ஸ், நைட்ரஜன் அண்ட் மெடிக்கல் ஓரியன்டான. அடுத்து பயாலஜி. ஓகே, 40 பயாலஜில பிசிஆர் டெஸ்ட். இது ஆல்ரெடி குரூப் 2A பார்த்தோம். பிசிஆர் பாலிமரைஸ் சங்கிலி தொடர் வினை அப்படின்னா என்ன? சோ நோய்கள் கண்டறிவது எலிசா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். அந்த எலிசா டெஸ்ட் பிசிஆர் டெஸ்ட் ரிலேட்டட் டு நோய்கள் சம்பந்தமா நீங்க வந்து படிக்கணும். அடுத்து எப்படி நாம கெமிஸ்ட்ரியில செல் சம்பந்தமா படிக்கிறோமோ அது இங்கேயும் படிக்கணும். இதுல செல் கலப்பு நுட்பத்தை பயன்படுத்தி ஓரின எதிர்ப்பான்களை உற்பத்தி செய்தது ஆன்டிபயோட்டிக்ஸ். மூலத்துடன் MCA ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து படிக்கணும். விலங்குகள் அனிமல் செல் கல்ச்சரல் டெக்னிக், விலங்கு செல் வளர்ப்பு நுட்பங்கள், ஸ்டெம் செல்லுடைய அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். விலங்குகளுக்கு வளர்க்கும் பயன்பாடுகள், இது எல்லாமே செல் ரிலேட்டட். செல் கலப்பு நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறது. விலங்கு செல் வளர்ப்பு நுட்பத்தை டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க. செல்கள் பார்வைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பயாலஜில நாம குரூப் 2A படிச்சதுதான். என்ன படிச்சோம்? ஜிஎஸ்ஓட பயன்பாடு, அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்துல ஐவிஎஃப் அதோடைய இனப்பெருக்க நுட்பங்கள்ல செயற்கை சோதனைகளில் கருவுதல். அடுத்து IUI அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரா யூட்ரைன் அப்படிங்கக்கூடிய மெத்தடு, கருப்பையில் கருவித்தல், ஐவிஎஃப் கருப்பையில் கருவித்தல். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமில் வில் செலுத்துதல், ICSI. அடுத்து கிஃப்ட், இனச்சொற்களை குறுக்குழாயில் செலுத்துதல், பதநிலையில் விந்துகளை பாதுகாத்தல். அப்ப இனப்பெருக்கத்துல நீங்க படிக்கணும். அங்க டெஸ்டிங் பேர் கேட்டோம், அதே இதுதான். IVF, IUI, ICSI அண்ட் கிஃப்ட். இனப்பெருக்கத்துல பயாலஜில இது பயாலஜில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது பக்காவா புரிஞ்சிச்சுன்னா அடுத்த டாபிக் போயிடும். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னெல்லாம் இருக்கு? 40 மார்க் வந்து கேட்கிறாங்க. இந்த 40 மார்க்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மீடியாஸ், கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன், வெப் டெக்னாலஜி, இ-காமர்ஸ் தான் பார்ப்போம். அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஓகே, பிளாக் செயின் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து பயோடெக்னாலஜி, பிடி கார்டன், ஓகே, ஹோல்டிங் பிரைஸ், தொழில்நுட்பம் வந்து பார்த்தோம். தோட்டக்கலையில ஹார்டிகல்ச்சர், இதெல்லாம் அதோடைய பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். அண்ட் டிஎன்ஏ மருத்துவத்துல ஃபிங்கர் பிரிண்டிங், குளோனிங் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து நானோ டெக்னாலஜில அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு ஃபார்மிங், ஓகே, கிரீன் டெக்னாலஜி, உரங்கள் தயாரிக்கிறத பார்த்தோம். தென் ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து பிசிக்ஸ்ல நியூக்ளியர் ரிலேட்டடா அண்ட் டயோட் டிரான்சிஸ்டர் அதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேசஸ் ரிலேட்டடா வாட்டர் கேஸ் இதெல்லாம், பாலிமர் ஓரியன்டா பார்த்தோம், டெப்லான், நைலான் இதெல்லாம். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் ஓரியன்டா கெமிக்கல் அப்ளிகேஷன், வலி நிவாரணி, எதிர் உயிர்கள் இதெல்லாம் வந்து பாருங்க. இது பயோடெக்னாலஜில பிசிஆர்,
எல்சா டெஸ்ட் பார்த்தோம். இது செல்லுல ஆன்டிபயோட்டிக் என்சிஎல் பார்த்தோம். இது ஹியூமன் பாடியில இனப்பெருக்கத்துல ஐயுஐ, ஐசிஎஸ்ஐ அண்ட் கிஃப்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிஞ்சு போகும். இது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. இன்னும் கடைசியா 2 யூனிட் தான் இருக்கு. கடைசியா 2 யூனிட் தான் இருக்கு. மேக்சிமம் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். இது தெளிவா புரியுது அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க வைப்போம். பக்காவா புரியுது அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸோ கொஸ்டின் கேட்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது இவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது. ஸோ நீங்க மெட்டீரியலை தேடி 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 அலையக்கூடாது. இப்போ கொடுத்த கண்டென்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2 பக்கம் எழுதுறதுக்கு டேட்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே வந்து போதுமானது. இதை தாண்டி நீங்க 2 பக்கம் 3 பக்கம் எழுதுறதுக்கு பக்காவான நோட்ஸ் சூப்பரா எழுதி வச்சுட்டீங்கன்னா வேற லெவல்ல நீங்க வந்து பண்ணிடலாம் இந்த எக்ஸாம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தேர்வுங்கிறது ரொம்ப கடினமானதான் கிடையாது. அசால்ட்டா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஓகே இந்த டாபிக் இதுல முக்கியம் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஜூம் மீட்டிங்ல உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்க வைப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வேகமா. இப்போ பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு எடுங்க பார்ப்போம் வேகமா. என்னென்ன கொஸ்டின்லாம் கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே, சோ இங்க கொஸ்டினை பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஓகே பயோடெக்னாலஜி ஓரியன்டா என்ன பண்ணிருக்காங்க, செயற்கை விதைகள் என்றால் என்ன, இது ரிலேட்டட் டு பயோடெக்னாலஜி ஆர்டிபிஷியல் ரிலேட்டடான அப்ளிகேஷன். செயற்கை விதைகள், வெக்டர் அணு மாதிரிகளை விளக்குக, குவாண்டம் நம்பர்ஸ் ரிலேட்டடா குவாண்டம் எண்களை விளக்குக. சோ இங்க முன்னாடி அகைன் பிசிக்ஸ்ல குவாண்டம் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாங்க. குவாண்டம் புள்ளிகளை கண்டறிப்பதற்காக 2023 நோபல் பரிசு பெற்றவங்களுடைய பேர், குவாண்டத்தோட பயன்பாடு, கம்யூனிகேஷன், இதெல்லாம். அகைன் பிசிக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு, அகைன் பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் அணு மாதிரியை விளக்குக, அகைன் அதனோட குவாண்டம் கேட்டது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது வந்து கொஸ்டின்ஸ் வந்து இது. ஸோ நீங்க கொஸ்டினை நீங்க டாபிக்கை நல்லா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது. இங்க ஸ்டார்லிங் சேவை திட்டத்தின் இயல்புகள் மற்றும் சவால்கள். ஸ்டார்லிங் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கம்யூனிகேஷனுக்காக இப்போ IRNS நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல இலான் மாஸ்கோட ஒரு மிகப்பெரிய திட்டம். ஸோ இது மூலமா இன்டர்நெட் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா உருவாக போகுது. அந்த ஸ்டார்லிங் சேவை பத்தி கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் கொஸ்டின் என்ன பண்ணணும், நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி பக்காவா நீங்க வந்து படிக்கணும். அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க, இந்தியன் பாலிட்டி யூனிட் நம்பர் 5. இன்னும் 2 யூனிட் தான் இருக்கு, வேகமா முடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் சவுண்ட் ஓகேவா? சவுண்ட் ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து போகக்கூடிய டாபிக் பிசிக்ஸ். இன்னும் 2 டாபிக் தான் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடலாம். யூடியூப்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சவுண்ட் தெளிவா கேக்குதா? யூடியூப்ல உள்ளவங்களுக்கு, யூடியூப்ல உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம அடுத்து போக போறது அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை, பன்னாட்டின் சிறப்பு பார்வை. இது 60 மார்க். நம்ம பிரிலிம்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிப்போம், அதே தான் இங்கே சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பு நோட் பண்ணிக்கோங்க. சோ பிரிலிம்ஸ்ல கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு. அடுத்தது முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள், முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். சோ 1ஆவதுல இருந்து 106 வரைக்கும் 42, 44 படிச்சிருக்கோம். இது பிரிலிம்ஸ்லயும் நம்ம வந்து படிப்போம். அடுத்து பிரியாம்பிள், முன்னுரை, அதோடைய தத்துவங்கள், பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் சோர்ஸ். பிரியாம்பிள் முகவுரை சிலபஸ்ல இருக்கு. பிலாசபிக்கல் தாட்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இல்ல. பட் டிபிஎஸ்பில சோசியலிசம், காந்தியோட ஐடியாலஜி, இதெல்லாம் வந்து படிக்கும். அதெல்லாம் அங்க மறைமுகமா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சைலண்ட் ஃபீச்சர்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வரும். ஓகே, சோர்ஸ்ங்கிறது நம்ம எந்தெந்த நாடுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய விஷயம். இப்போ கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் ரிலேட்டடா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி பிரிலிம்ஸ்ல படிப்போம். ஒவ்வொரு மாநிலம் எப்படி உருவாக்கப்படுகிறது, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சம்பந்தமா, அது ரிலேட்டடா கமிட்டி, அதான் இங்க கொடுத்திருக்காங்க. நடுவன், மாநிலம், யூனியன் பிரதேசம் ஓரியன்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், அங்க பார்த்ததுதான் நம்ம முதல்ல 7 டாபிக் ஒன்னா படிக்கணும்னு சொன்னீங்களா, குடியுரிமை சம்பந்தமா, இது எல்லாத்தையும் ஒரே டாபிக்கா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான 3 டாபிக் என்னெல்லாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் டிபிஎஸ்பி. இந்த 3ஐயும் ஒரு டாபிக்கா படிங்க. இது பிரிலிம்ஸ்ல இருக்கு, மெயின்ஸ்லயும் இருக்கு. சோ நீங்க இன்னும் டீப்பா போனீங்கன்னா தெரியும், இங்க
கேட்ட டாபிக்கே தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அதுக்கு உட்கார்ந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணணும். அடுத்தது கவனிங்க. நடுவண் அரசாங்கம். நடுவண் அரசாங்கத்துல மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா, நடுவண் அரசாங்கத்துல அகைன் நடுவண் எக்ஸிகியூட்டிவ்ல, யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை, கேபினெட், அமைச்சரவை, இதெல்லாம் சென்ட்ரல் லெவல்ல படிக்கிறீங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இதெல்லாம் நாடாளுமன்றம், மக்களவை. அங்க மக்களவை, மாநிலங்களவை மாதிரி இங்க என்ன பண்றோம்? தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், இதோட ஸ்ட்ரக்சர், பவர், ஃபங்க்ஷன், கட்டமைப்பு, அதிகாரம், செயல்பாடுகளை படிக்கிறீங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல படிச்ச மாதிரி இங்க முதல்வர், அமைச்சரவை, ஆளுநர் எல்லாருமே இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இங்க பிரதமர், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் எல்லாம் பார்த்தோம்ல. இங்க முதல்வர், அமைச்சர் எல்லாம் அங்க லோக்சபா, இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அப்ப சென்ட்ரல், ஸ்டேட் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் லோக்கல். இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல நம்ம உள்ள அதே பேட்டர்ன் தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் பிடிக்கும், இந்தியா ரிலேட்டடாகவும் பிடிக்கும். ரைட். அதே மாதிரிதான் இங்கே என்னது லோக்கல் கவர்மெண்ட். அதுல இம்பார்ட்டன்ட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். அதுல 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு அமைப்பு, அதை பத்தி தெரியும். அகைன் வேற என்ன படிக்கிறீங்க? அங்க படிச்சதுதான் 73வது 74வது அமெண்ட்மெண்ட், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994. நேற்று நான் அந்த குரூப் 2A சிலபஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அகைன் கிராம சபா, சென்ட்ரல் லெவல்லையும் படிக்கணும், ஸ்டேட் லெவல்ல லோக்கல் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு லெவல் 1994 கிராம சபா. பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுடைய உள்ளாட்சி அமைப்போட செயல்பாடு, மருத்துவம், சுகாதாரம், கல்வி, ரோடு போடுறது, சென்டர் ஹவுஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடா 73, 74. ஓகே, அது ரிலேட்டடா உள்ளாட்சி அமைப்பு, முன்னெடுப்பு அமைப்பு, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட், கிராம சபா, தமிழ்நாட்டின் இதோடைய ஃபங்க்ஷன். சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, இந்த உறவுகளை பார்க்கணும். அந்த உறவுகளை ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெடரலிசம் தமிழ்நாடு, அந்த ஃபெடரலிசத்தோட கான்செப்ட், இந்திய கூட்டமைப்பின் டைனமிக்ஸ், இயக்கவியல் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் ஏற்பக்கூடிய பிரச்சனைகள், நிதி சம்பந்தமா எங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு அமௌண்ட் கொடுக்கல, நிதி சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், மத்திய மாநில உறவுகளுக்கு இடையே நிர்வாகம், சட்டத்துறை, நிதித்துறை சார்ந்த சிக்கல்கள். அப்படி இப்ப மத்திய மாநில லெவல்ல இருக்கக்கூடிய உறவுகள், பிரச்சனைகளை படிச்சிருங்க. அடுத்து அங்க பிரிலிம்ஸ்ல சிவில் சர்வீஸ் அதே மாதிரிதான். சோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோல், வளர்ச்சி நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு, வளர்ச்சி நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 2 மெயின்ஸ் 300 மார்க் ரிட்டன் எழுதும். நீங்க யூடியூப் எல்லாம் பாப்பீங்க. கலெக்டர் என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களை, அதை பண்ணு, இதை பண்ணு, உன்னாலதான் இப்படி நாடு இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சும்மா பாருங்க. ஓ, இதெல்லாம் கலெக்டர் திட்டுறது கிடையாது, கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை வேலை செய்ய வைக்கிறது. இதெல்லாம் பாருங்க. அப்படி இல்லாட்டி உங்க ஊர்ல கலெக்டர் இருப்பாரு. ஓகே, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் பேஜ் இருக்கும், ஃபேஸ்புக் பேஜ். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது வாங்க. சோ இவ்வளவு நேரம் சிவில் சர்வீஸ் ஓரியன்டா பார்த்தாரு. அடுத்தது இந்தியாவில நீதித்துறை. அதுல சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அதுல
சபார்டினேட் கோட் ஒரு என்னடான விஷயம். இதோட கட்டமைப்பு செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் படிக்கும். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதி புலனாய்வு, நீதித்துறை செயலுறுத்தம், இதுல வந்து படிப்போம், கிளாஸ்ல படிப்போம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்குகள், அது ரிலேட்டடாகவும் படிக்கும். நீதித்துறை சார்ந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், அதோடைய விஷயம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் பாடியில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகிள்ஸ், அதோடைய அமைப்பு, அதோடைய அதிகாரம், பவர், அதோடைய செயல்பாடுகள். பீகார் இஷ்யூ கண்டிப்பா கேட்கலாம், அதை பத்தி 2 பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த இந்தியாவுடைய கட்சி அமைப்பு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள், இந்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஸோ அந்த கட்சிகள் சார்ந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ கட்சிகள் சம்பந்தமா கண்டிப்பா கேட்பாங்க. நேஷனல் பார்ட்டி என்ன, ஸ்டேட் பார்ட்டி என்ன, அதோட எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது இன்டெகிரிட்டியின் இந்தியன் பாலிட்டி. இது குரூப் 1ல பேப்பர் 2ல யூனிட் நம்பர் 3ல எத்திக்ஸ் பேப்பர்ல இன்டெகிரிட்டி, நேர்மை, நேர்மை. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்சதுல இருந்து தேர்தல் செலவுகளா சப்மிட் பண்ணணும். அப்ப அது ரிலேட்டடாகவும் எத்திக்கல் பிளஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டடா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 அது ரிலேட்டடா போயிடும். அப்போ எலெக்ஷன் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா மீன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், நீதி கட்சி, திராவிட கட்சி, எல்லாம் இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரீஜனல் அண்ட் நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே மேல உள்ள. ஓகே. அதுக்கப்புறம் கரப்ஷன் ரிலேட்டடா அரசியலில் ஊழல். ஊழல்ங்கிறது மெயின்ஸ்ல இப்போ ரீசெண்டா என்னென்ன இஷ்யூஸ் தான் நடக்குதோ அது ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும். இந்த பீகாருடைய ஒருத்தர் இருப்பார், வைக்கோல் இதெல்லாம் வந்து லல்லு பிரசாத் அப்படிங்கிறவர், அவர் சார்ந்த ஊழல். முன்னாள் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் சம்பந்தமா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி எலெக்ஷன் நிக்காம ஆச்சு. எல்லாத்தையும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், எல்லா ஊழலையும் பார்த்துக்கோங்க. 2G ஸ்பெக்ட்ரத்தை பத்தி கேட்க மாட்டாங்க, ஆனா அதை தவிர எல்லாத்தையும் கேட்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த மாதிரி எல்லா ஊழலையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அதுல லோக்பால், லோகாயுக்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதுக்கப்புறம் சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மக்களோட பணங்கள் எல்லாம் சரியான முறையில போய் சேர்ந்திருக்கா அந்த அமைப்பு. அதே மாதிரி சிபிஐ இப்போ குரூப் 4 வழக்கு சிபிஐ சொல்ற இல்லையா, அந்த மாதிரி மத்திய புலனாய்வு அமைப்பு. ஸோ இதே மாதிரி மத்திய புலனாய்வு அமைப்பு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, அமலாக்க இயக்குநரகம், அண்ட் ஆர்டிஐ, தகவல் வரையும் உரிமை சட்டம். இதெல்லாம் கரப்ஷன் ரிலேட்டடா நீங்க கொஸ்டின் கேட்டாலே இது எல்லாத்தையும் போட்டு நீங்க எழுதலாம், சூப்பரா எழுதலாம். லோக்பால், லோகாயுக்தா, சிபிஐ, சிஏஜி, சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இடி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரைட் டு சர்வீஸ், கன்சியூமர் ரைட்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த கன்சியூமர் ஓரியன்டா ப்ரிலிம்ஸ்லயும் படிப்போம், ரைட்? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ரைட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், கன்சியூமர் ஃபோரம், குவாசி ஜுடிஷியரி சொல்லியிருக்கேன். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ், அது ரிலேட்டடா படிச்சுக்கோங்க. ஸோ இதுல சமூக தணிக்கை, குடிமக்கள் சாசனம், சோசியல் ஆடிட், சமூக தணிக்கை அப்படிங்கிறது தனி டாபிக், குடிமக்கள் சாசனம், சிட்டிசன் சார்ட்டர்ஸ், இது ரெண்டும் இது வந்து எத்திக்ஸ்லயே இருக்கு. குரூப் 1 மெயின்ஸ்ல எத்திக்ஸ்ல இருக்கு. சோசியல் ஆடிட் வந்து பாத்தீங்கன்னா கிராம சபா அது என்ன பண்ணுவாங்க, தணிக்கை பண்ணுவாங்க, அது ரிலேட்டடா. சிட்டிசன் சார்ட்டர்
கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கான சர்வீஸ். இப்போ உங்கள் தொகுதியில் முதல்வர், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே குடிமக்கள் சாசனத்துக்கு கீழே வந்துடும். அது மெயின்ஸ்ல எக்ஸ்ட்ரா படிக்கும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ பாலிட்டியை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக்கை உங்களுக்கு ஒரு வாட்டி இன்னும் ரீகால் பண்ணிடுறேன். இதுல பாலிட்டி இருக்கு அண்ட் இந்தியன் எக்கனாமியும் இருக்கு. அப்போ பாலிட்டியை பொறுத்தவரையில பிரியாம்பிள், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்ட் பிரியாம்பிள் ரிலேட்டட் டேர்ம்ஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட்டு, குடியுரிமை, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிறோம். அங்க லோக்சபா, ராஜ்யசபா, இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், பிற அமைச்சர்கள். அதே மாதிரி இங்க முதல்வர், பிற அமைச்சர்களை படிக்கிறீங்க. உள்ளாட்சி அமைப்பு 73வது 74வது ஆக்ட், தமிழ்நாடு லெவல்ல கிராம பஞ்சாயத்து, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, கிராம சபை, நம்ம லோக்கல் கவர்மெண்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதுல ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், நிர்வாக முறையில, நிதி ஜுடிஷியரி முறையில, பினான்ஸ் ரிலேட்டடா, லெஜிஸ்லேட்டிவ் முறையில உறவுகளை பார்க்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோடு, அடுத்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், அது ரிலேட்டட் விஷயங்கள். எலெக்ஷன் கமிஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், உங்களுடைய இன்டெகிரிட்டி ஓரியன்டா. அடுத்து கரப்ஷன் ரிலேட்டடா லோக்பால், லோக் ஆயுக்தா, சிபிஐ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதெல்லாம் படிக்கணும். அடுத்து கன்சியூமர் ஃபோரம் ரிலேட்டடா, ஹியூமன் ரைட்ஸ் ஓரியன்டா அண்ட் சிட்டிசன் சார்ட்டர், சமூகத்தினை, இதெல்லாம் பாலிட்டி. இதே சாப்டர்ல இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உமன், சில்ட்ரன் படிக்கணும். அதாவது கல்வி படிச்சீங்கன்னா எஜுகேஷன் படிக்கணும், உமன் படிச்சா சில்ட்ரன்ஸ் படிக்கணும், வல்னரபிள் பீப்புள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல்ஸ், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், இதெல்லாம் படிக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த், இதெல்லாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே சிலபஸ் தான். 1997க்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு திட்டங்கள், கவர்மெண்டோட ஸ்கீம். குரூப் 2A 1991க்கு அப்புறம் கேட்டிருப்பாங்க, இங்க 1947. அது தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கை, இடஒதுக்கீடு, மொழிக் கொள்கை நாம வந்து எதுல படிப்போம்னா யூனியன் ஸ்டேட்ல இம்பார்ட்டன்ட் கமிஷன் வந்து படிப்போம். தமிழ்நாடு வரலாறுல நம்ம வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு இதெல்லாம் வந்து படிப்போம். இங்க ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இடஒதுக்கீடு, மொழிக் கொள்கை. அடுத்து சமூக பொருளாதார வளர்ச்சியில அரசுடைய நடவடிக்கை, அகைன் ரிலேட்டட் டு ஸ்கீம், தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்கீம். அடுத்தது இதுலயே தான் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடுடைய எஜுகேஷன், ஹெல்த், அதோடைய நிர்வாக கட்டமைப்பு ரெண்டுக்கும் படிக்கணும். ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய பரிணாம வளர்ச்சி பல்வேறு துறையில, இப்போ இ கவர்னன்ஸ்ல நம்ம தான் டாப், அதே மாதிரி நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல ஹெல்த்ல நம்ம தான் டாப், நீர் மேலாண்மையில நம்ம தான் 3வது இடத்துல இருக்கும். இந்த மாதிரி டேட்டா தெரிஞ்சுக்கணும். இதுல கல்வி, சுகாதாரம், இண்டஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், உமன், மார்ஜினல் குரூப், விளிம்பு நிலை மக்கள். அகெயின் நான் சொன்ன தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியோட ஸ்கீம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், பெண்கள், விளிம்பு நிலை மக்களுடைய ஸ்கீம்ஸ். அகெயின் இ கவர்னன்ஸ், எக்கனாமி ரிலேட்டடா சொன்னேன். அதுல தமிழ்நாட்டின் மின் ஆளுமை மற்றும் அலைபேசி ஆளுமை, ரீசன்ட் அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் வந்து எப்படிலாம் இ கவர்னன்ஸ்ல சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதை பத்தி. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, இ கவர்னன்ஸ் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இ சேவை மையங்களை பத்தி, அதே மாதிரி இ சேவை கொடுக்கறதுல, பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சேவைகள், இஷ்யூஸ் என்னென்னலாம் படிச்சு. அப்ப இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஆல்ரெடி யூனிட் நம்பர் 7ல தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி படிச்சுப்போம். அதுலயும் இதான் வரும். ஸோ இங்கேயும் இதான் வந்து அப்போ இந்தியன் எக்கனாமியும் இதுல வந்து இருக்கு. இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1947க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்கீம், ஹெல்த், எஜுகேஷன், உமன், ஓகே, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், உமன்ஸ், வல்னரபிள் பீப்புளோட ஸ்கீம்ஸ், இ கவர்னன்ஸ் அது ரிலேட்டடா அமைப்பு,
அண்ட் ஈகோன்னு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இதான் வந்து தெரியும். ஸோ இப்போ இவ்வளவுதான் ஒட்டுமொத்த டாபிக்ஸ். இப்போ சிலபஸ் என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா என்ன பண்ணலாம், தூக்கலாம். ஸோ இப்போ நீங்க யூனிட் நம்பர் பாலிட்டி அண்ட் எக்கனாமி இதுல வந்து இருக்கு. இப்போ 5வது யூனிட்ல இப்போ கொஸ்டினை பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. மகப்பேற்றுக்கு பிறகு வழங்கப்படும் பணப்பலன் குறித்த கருத்துசார் காரணங்களை உறுதிப்படுத்துக. அதுவும் இதுவும் 5வது யூனிட்லயும் 6வது யூனிட்லயும் இருக்கு. அதே தான் இதுவும் ரைட். 3வது யூனிட்லயும் இருக்கும். இது ரிலேட்டட் டு என்னது, உமன் ரிலேட்டடான ஸ்கீம். அடுத்து பாருங்க, மாநில உயர் நீதிமன்றங்களின் செயல்பாடு, ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ் உடைய செயல்பாடு கவனிங்க. கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணுங்க. மாநில உயர் நீதிமன்றங்களின் செயல்பாடுகளில், செயல்பாடு ஒரு பாயிண்ட், உள்ளார்ந்த குறைபாடு 2வது பாயிண்ட், அகைன் நம் மீளாவிற்கு தகுதியானவற்றை ஆராயணும் 3வது பாயிண்ட். அதோடைய ஃபங்க்ஷன், ஹைகோர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை வந்து நீங்க ஆராய்ச்சி பாயிண்ட் ஆஃப் எழுதணும். அப்போ நீங்க சுப்ரீம் ஹைகோர்ட்டுடைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொடுத்து இந்த சப்ஹெட்டிங்கா போட்டு சூப்பரா நீங்க வந்து எழுதலாம். ஸோ ஜுடிஷியல்ல நிறைய வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒலிஜிய முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதலாம். மொழி வாரியான மாநிலங்கள் அமைவதால் ஏற்படும் நன்மை தீமை, ஏற்படக்கூடிய நன்மை தீமை. மொழிவாரி அமைஞ்சதுன்னா என்ன நடக்கும், நிர்வாகம் சீராக அமையும். இப்போ மொழிவாரி அமைஞ்சதுனால ஹிந்திக்காரன் எங்க வாரான், அவன் வந்ததுனால இதாகுது அதாகுது, மொழி சார்ந்த பிரச்சனைகள் மகாராஷ்டிரா இதெல்லாம் நீங்க நார்மலாவே டிவைட் பண்ணி எழுதலாம். அகைன் அங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் அண்ட் மொழிவாரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதான் இந்த கொஸ்டின். யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து, மாறி வரும் அரசியல் சூழலில் மாநில கட்சிகளின் செயற்பாடுகள் ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. மாறி வரும் அரசியல் சூழ்நிலை. அப்ப மாறி வரும் அரசியல் சூழ்நிலை, இந்தியாவுல, இந்தியாங்கிறது என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து பாராளுமன்ற ஆட்சி முறையில நடத்திட்டு இருக்கும். இங்க மாறி வரக்கூடிய சூழ்நிலை. அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க லிங்க் பண்ணி எழுதலாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை லிங்க் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்து வரைக்கும் எழுதலாம். மாநில கட்சியின் செயல்பாடுகள் ஏன், எக்ஸாம்பிள் நீட்டுக்கு எதிராக போராடுறோம், எக்ஸாம்பிள் கவர்னருக்கு எதிராக போராடுறோம், மாநில உரிமைகள் எவ்வாறு பிரச்சனைகளை கிளப்புது, ஜிஎஸ்டி ரிலேட்டடான பிரச்சனைகள், அதுல ஜிஎஸ்டி கவுன்சில் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பையும் லிங்க் பண்ணி என்ன பண்ணணும், மாநில கட்சியின் செயல்பாடுகள் முக்கியத்துவம். ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அது சென்ட்ரல் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கட்சியை பத்தி கேட்காம அது ரிலேட்டடா யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. கொஸ்டின் கேட்கக்கூடிய விதத்தை நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால நீங்க மெயின்ஸ் படிக்கும்போது அனலைஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும். சும்மா ஏதோ படிச்சுட்டு டக்கர் மாதிரி நிறுவனம். பட்டியலிடப்பட்ட சாதியினர் பழங்குடியினருக்கான மத்திய மாநில திட்டம் செகண்ட் தேர்ட் யூனிட்ல இருக்கு, 6th யூனிட்ல இருக்கு, 5th யூனிட்ல இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொது நிலையில் விலகி. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தோட ஓவர் வியூ ஃபர்ஸ்ட் எழுதிருக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை சீர்படுத்தக்கூடிய வழிமுறை அடுத்ததுதான் தெரியும். அதை வந்து எழுதணும் விவரிச்சு. அப்போ இந்த கொஸ்டினை ரெண்டா உடச்சி பஞ்சாயத்து ராஜை பத்தி அதை சீர்படுத்துறதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் இது. ஓகே, அப்ப கொஸ்டின்ல இருந்துதான் அப்படி வருது. பிளாக்செயின் பயன்பாடுகள், பிளாக்செயின் டெக்னாலஜி நான் இப்பவே சொன்னேன், உங்க மெமரி கார்டுல மெமரி தான் யூஸ் பண்ணலாம். அமௌண்ட் பிட்காயின் அப்ளிகேஷன்ஸ், இ கவர்னன்ஸ் அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. விதை அணு மாதிரி இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து திரு அரசியலமைப்பு, அரசியலமைப்பு
திருத்த சட்டத்தை 32வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, அதான். அடுத்தது பாருங்க, பொது சேவை வழங்கல் மூலம் குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சாசன சட்டத்தின் நோக்கமாகும். விவரிக்க. பொது சேவை வழங்கல், பொது சேவை வழங்கல் அப்படின்னா அதோடைய டெபினிஷனை நீங்க எழுதிக்கணும். அதுக்கடுத்து குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகே, அதை வந்து மெயினா ரிலேட்டடா அதையும் குடிமக்களுக்கு அதிகாரத்தையும் ரெண்டையும் லிங்க் பண்ணி மீன்ஸ்ல வந்து எழுதுது. அவ்வளவுதான். இதுவும் சிலபஸ்ல சிட்டிசன் சார்ட்டர் வந்து இருக்கு, அதான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதான் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க சிலபஸ்ல நீங்க வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து பாலிட்டி ஃபைனலா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டாபிக் 6th டாபிக், தமிழ்நாட்டில் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் சுற்றுச்சூழல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனல் டாபிக், தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை. இந்தியாவின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை 40 மார்க். இது தமிழ்நாடு, சாரி, இது வந்து பாலிட்டி சூப்பரா, பாலிட்டி தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க. பாலிட்டி சப்ஜெக்ட் தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஆட்சியர்கிளியோட கிளாஸ் எத்தனை மணிக்கு வரும் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் டெலகிராம் லிங்க் வந்து அனுப்புறேன். நீங்க டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ என்ன நடக்குன்னே தெரியாம ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி அனுப்பிச்சு 1008 கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, டெலகிராம் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன டைமிங் எல்லாம் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் சம்பந்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல உள்ளதான். ஜியோகிராபிக்கல் லொகேஷன், பிசிக்கல் யூனிட், புறநிலை பிரிவுகள், புவியியல் அமைவிடம். இது வந்து என்டையர் ஜியோகிராபி வரும். ஜியோகிராபில எல்லாமே அந்த டாபிக் வந்து வரும். அடுத்து பாருங்க, ப்ரிலிம்ஸ்ல இந்தியன் கிளைமேட் படிப்போம். அதேதான் கிளைமேட், காலநிலை ஓரியன்டா. இந்தியன் கிளைமேட், தமிழ்நாடு கிளைமேட், இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், ஸோ இயற்கை சார்ந்த விஷயங்கள். ஓகே, இது நேச்சுரல் வெஜிடேஷன்ங்கிறது நீங்க வந்து என்வாரன்மெண்ட்லயும் படிக்கலாம், இங்கேயும் படிக்கலாம். கிளைமேட் ரிலேட்டடா இந்தியா தமிழ்நாடு வேல்யூ கிளைமேட்டை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மண், சாயில் போட்டுக்கோங்க. மண், சாயில், சாயில். அடுத்து ஆறுகளின் அமைப்பு. இது இந்தியன் ரிவரையும் படிக்கணும், தமிழ்நாடு ரிவரையும் படிக்கணும். ஆறுகளின் அமைப்பு, இண்டஸ் ரிவர், எல்லா ரிவரையும் பார்த்துக்கணும். அடுத்து ஜியோகிராபில கனிமங்கள். ப்ரிலிம்ஸ்ல கனிமங்கள் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே சப் டாபிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அயர்ன் ஓர், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ, ஓகே, சேலம் NH8, இதெல்லாம் இரும்புத்தாது, மேங்கனீஸ், காப்பர் செம்பு, பாக்சைட், தங்கம் கோல்ட், சில்வர் வெள்ளி, மைக்கா, கோல் and petroleum and natural gas. The petroleum natural gas related to chemistry. இதெல்லாம் சப் டாபிக் போடுவோம். இரும்புத்தாது, மேங்கனீஸ், செம்பு, பாக்சைட், தங்கம், வெள்ளி, மைக்கா, நிலக்கரி, பெட்ரோலியம் ரிலேட்டடா. ஓகே, பார்த்துக்கணும். அடுத்தது, இப்போ ஒரு பெட்ரோலியம் ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, அகைன் அது நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடா என்ன இருக்கும்? இண்டஸ்ட்ரியும் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியை தனித்தனியா பிரிக்கிறோம். டெக்ஸ்டைல், நூற்பாலைகள், ஓகே, டெக்ஸ்டைல் சம்பந்தமா. அகைன் சனல், இந்தியா பங்களாதேஷ் இடையே. சர்க்கரை, சிமெண்ட், இரும்பு எஃகு, அகைன் இரும்பு எஃகு.
ஆட்டோமொபைல் சென்னை ஆசியாவின் டெட்ராய், கப்பல் கட்டுதல் லோக்கல் போர்ட்ல இருந்து இப்ப ரீசெண்ட் வரைக்கும் ஷிப்யார்ட் ஷிப் பில்டிங் ரிலேட்டடா இது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிய நீங்க வந்து படிச்சுக்கணும். அப்ப இண்டஸ்ட்ரியில நூற்பாலை, சணல், சர்க்கரை, சிமெண்ட், இரும்பு, எஃகு, தானியங்கள், கப்பல் கட்டுதல். புரியுதுங்களா? அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்துல ரோட், ரயில்வே, வாட்டர், ஏர், சாலை, இரும்பு பாதை, நீர்வழி, வான்வெளி. பிலிம்ஸ்ல ஆட்சியர்களை சப்டாபிக்ஸ்ல கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், அதான் இங்கே. அப்போ ஓவராலா உங்களுக்கு ஜியோகிராஃபில ஜியோகிராபிக்கல் லொகேஷன், கிளைமேட், வித் நேச்சுரல் வெஜிடேஷன், சாயில், ரிவர்ஸ் அண்ட் கனிமங்கள், மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்போர்ட். இவ்வளவுதான் டாபிக். இதுல இருந்து 40 மார்க்ல ஒரு 20 மார்க் கேட்பாங்க. அடுத்த டாபிக் மெயின் சப்ஜெக்ட் சுற்றுச்சூழல் போட்டுக்கோங்க. சுற்றுச்சூழல். சோ நீங்க பெரும்பாலான பேர் சுற்றுச்சூழலை தனியா படிக்க மாட்டீங்க. ஓகே, சுற்றுச்சூழலை நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து தனியா செப்பரேட்டா படிக்கணும். ஓகே, கவனிங்க. இப்போ என்வாரன்மெண்ட்ல இதே உள்ளதான் இருக்கு. என்வாரன்மெண்ட்ல சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழலா படிக்கிறீங்க. ஈகோ சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ஈகோ சிஸ்டம் இதெல்லாம். அடுத்து பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியில பயோடைவர்சிட்டியோட வரையறை, டெஃபனிஷன், பாதுகாப்பு, கன்சர்வேஷன் படிக்கணும். இதுவும் குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் தான். பல்லுயிர் பாதுகாப்பு வரையறை சார்ந்தது. பயோடைவர்சிட்டியோட வகைகள், ஜெனடிக், ஸ்பீசிஸ், ஈகோசிஸ்டம் ரிலேட்டடா அண்ட் அதனுடைய வேல்யூஸ் ரிலேட்டடா தனியா படிச்சுக்கணும். மரபியல், இனங்கள், சுற்றுச்சூழல், பன்முகத்தன்மை, மதிப்பீடு, பயோடைவர்சிட்டி ஓரியன்டான டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி ஓரியன்டா அச்சுறுத்தல். அதுல பயோடைவர்சிட்டியில அதுல ஹாபிடட் டிஸ்ட்ரக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னது, அதோடைய மாநிலங்களும் இணைக்கப்படுறது, வெளியிலிருந்து புது ஸ்பீசிஸை கொண்டு வர்றது, மரமா இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம், அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்களுடைய நடவடிக்கை, கட்டணம் கட்டுறது, ரோடு போடுறது, இது மூலமா கல்லூரிகள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி மெயின்ஸ்ல படிச்சு. அடுத்து இன்சிட்டு இருக்காது, இருக்க பாராது. இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னா சிங்கத்தை காட்டுக்குள்ளே பாதுகாக்கிறது இன்சிட்டு, வெளியில கொண்டு போய் பார்க்ல பாதுகாக்கிறது எக்ஸிட். ஓகே, அத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், நீங்க தெளிவா தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், பல்லுயிர் பாதுகாப்போட உத்திகள். அப்போ பயோடைவர்சிட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இதுல இன்டர்நேஷனல் என்வாரன்மெண்ட் கவர்னன்ஸ், சர்வதேச சுற்றுச்சூழல் ஆளுகை, பயோடைவர்சிட்டி ஓரியன்டா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். அதுல பயோடைவர்சிட்டி பல்லுயிர்கான சட்டம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இந்தியாவுல பயோடைவர்சிட்டி தெளிவா கூடி மேற்கு தொடர்ச்சி மலை, நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதை பத்தி படிக்கிறீங்க. இதெல்லாம் பயோடைவர்சிட்டி ஓரியன்டான விஷயம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், பக்காவா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வாங்க. இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்த மெயின் டாபிக் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள். குளோபல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, லெவல்ல என்வாரன்மெண்ட் இஷ்யூஸ், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், உலகளாவிய தேசிய லெவல்ல பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ படிச்சுக்கணும். அதுல என்னென்னலாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ. இன்னைக்கு கூட பேப்பர்ல வந்து பக்கத்துல நிறைய காடுகள் பார்த்தீங்கன்னா
இயற்கையின் காரணங்கள் இவங்க. உயிர்களுடைய இறப்புகள் இதெல்லாம் சார்ந்த பிரச்சனைகள். அத படிச்சு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்த உலக அமைப்புகளை படிப்போம். இதுல IUCN பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு கண்டம். விலங்குகள் தாவரங்கள் அழியக்கூடிய விலங்குகள் தாவரங்களுடைய லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சைனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உயிர்களை கடத்திட்டு போவாங்க, உயிரினங்களை கடத்திட்டு போவாங்க. அதை தடுக்கக்கூடிய அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அழிந்து வரும் உயிரினங்களை சர்வதேச வர்த்தகத்திற்கான அவை இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேட் பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். அதை தடுக்கிறதுக்கான கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அதை தடுக்கிறது. அண்ட் வேர்ல்டு வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர், அதாவது இயற்கை உலகாவிய நிதியம், விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய உலக ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மாதிரி இது அமையும். இது ரிலேட்டட் டு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அவருடைய கோலுக்கு 2030க்குள்ள 17 கோலா அச்சீவ் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் அப்படின்னு நிலையான வளர்ச்சி. இப்ப இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வச்சுக்கிட்டு பாதுகாப்பா பயன்படுத்துறது. அதுக்கு பேர் என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் வருது. கிளைமேட் சேஞ்ச் வருதுன்னா இப்போ 1992ல எர்த் சமிட் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய உலக பூமி அடுத்ததுக்காக ஒரு ஈவெண்ட். இதுக்கு அப்புறம் 2028வது மாநாட்டுல கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதுல 28வது மாநாட்டுல பாரிஸ் ஒப்பந்தம் போட்டோம். 2100க்குள்ள பூமியோட வெப்பம் 18 டிகிரி செல்சியஸா 2100 தடுக்கிறதுக்கு நாம வந்து பாரிஸ் ஒப்பந்தம் இந்தியா இந்த மாதிரி எடுக்கிறாங்க. தமிழ் எடுக்கு அந்த பாரிஸ் ஒப்பந்தம். அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்பமடைவதால் காலநிலை மாற்றம். இதுக்கு புவி வெப்பமடைவதால் காலநிலை மாற்றத்துக்கு இந்தியா 2020ல கார்பன் இமிஷன் நெட் ஜீரோ பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து இந்தியாவோட நேஷனல் பிளான் என்னென்னலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணீங்க நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதான் என்ன பண்றாங்க இங்க மெயினா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சோ கவர்மெண்ட் செய்யக்கூடிய மெட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன்ஸ். சோ சென்ட்ரல் லெவல்ல கிளைமேட் சேஞ்சுக்காக மத்திய அரசு மாநில அரசு செய்யக்கூடிய திட்டங்கள், அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை தெளிவா வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எப்படி வைல்ட் லைஃப பாதிக்குது, காட்டு உயிர்களை எப்படி பாதிக்குது, அதே மாதிரி எப்படி உயிர்களை இங்க பார்த்தோம் இல்லையா, அதேதான் காலநிலை மாற்றம், காட்டுத்தீ, இனங்கள் அழிவின் காரணங்களும் விளைவுகளும். கிளைமேட் சேஞ்சு எப்படி இனங்கள் அழிவிலையும் காரணங்களுக்கும் விளைவுக்கும் வந்து இருக்கு, அதை லிங்க் பண்ணி இதில் வந்து படிக்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா இந்தியன் கவர்மெண்டுடைய ஸ்டெப்ஸ். ஸோ அதுக்கான விஷயங்கள் எப்படி வைல்ட் லைஃப் இதெல்லாம் வந்து ஸ்பீசிஸ் இதெல்லாம் பாதிக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா, அதுல சுற்றுச்சூழல் பத்தி, பயோடைவர்சிட்டி கன்வர்ஷன் ஆக்ட் ரிலேட்டடா, அண்ட் வேர்ல்டு குளோபல் அண்ட் இந்தியா லெவல்ல என்வாரன்மெண்ட் இஷ்யூஸ், அண்ட் IUCN சைட்ஸ், WWF உலக லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் கிளைமேட் ஒப்பந்தம், அது ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் இந்தியன் கவர்மெண்ட். அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போட்டுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் ஓகேவா? வாய்ஸ் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே தானே எல்லாருக்கும்?
இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அடுத்து பார்க்கக்கூடியது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். மொத்த எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகே வாங்க? ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நாம பார்க்கக்கூடியது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான விஷயம். ஜூம்ல உள்ளவங்களுக்கு சவுண்ட் ஓகேவா? ஒருத்தனும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே. ஸோ பேரிடர் மேலாண்மையில ஓகே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட ஓவர்வியூ, ஓகே பேரிழவு மீதான கண்ணோட்டம், அதோடைய டெஃபினிஷன் வரையறை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோடைய டைப்ஸ். ஓகே. ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ வகைகள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான கண்ணோட்டம், டெஃபினிஷன், டைப்ஸ், இது வந்து படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க், பேரிடர் இடர்பார்வை மேலாண்மையோட கட்டமைப்பின் அறிமுகம். சென்ட்ரல் லெவல்ல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாரு, இதே மாதிரி ஸ்டேட்ல இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இப்போ இங்க வருவாய்த்துறையோட பங்களிப்பு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டைப்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன முறையிலலாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நடக்குது. இயற்கை பேரழிவு, நேச்சுரல் டிசாஸ்டர், வெள்ளம் வர்றது, லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறது, இதெல்லாம். மானுடவியல் பேரழிவு, ஸோ மேன்மேடு ரிலேட்டடா. இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பல், 2 கப்பல் மோதி அங்க இருக்கக்கூடிய ஆயில்லாம் கீழே சிந்தும். இந்த மாதிரி விஷயங்கள். திடீர்னு ஃபயர் வந்துடும், இண்டஸ்ட்ரியில கெமிக்கல் லீக்கேஜ் வந்து இருக்கும், இதெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு மத்திய பிரதேசல போபால் விஷவாயு, அது தொழில் சார்ந்த விபத்துகள், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி காலநிலை மாற்றம், இதுல டிசாஸ்டர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, முக்கியமா IRNSS உடைய சேட்டலைட், GPS இதோடைய பங்களிப்பு, இதெல்லாம் வந்து பட்டு. அப்ப டிசாஸ்டர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் தெரியும். அப்போ பேரிடர் மேலாண்மையோட கண்ணோட்டம், வரையறை, வகை, இது ஒரு டைப்பு. அதோட கட்டமைப்பு, அதுல இயற்கை, மானுடவியல், தொழில் சார்ந்த விபத்துகள் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பங்களிப்பு, இதெல்லாம் பக்காவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கவனிங்க, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் முதல்வருடைய தலைமையில தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதே மாதிரி திட்டம், தமிழ்நாடு கவர்மெண்டுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட பிளான். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல NGO, ஓகே அரசு சாரா அமைப்பு, சிவில் சொசைட்டி, குடிமை சமூக அமைப்பு, இதோட பங்கு எப்படிலாம் இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, இத பத்தி தெளிவா தெரியும். புரியுதுங்களா? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மாதிரி தமிழ்நாடு எது, அதோடைய பிளான், NGO, சிவில் சொசைட்டியோட பங்களிப்பு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி எப்படிலாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பங்களிப்பு வந்து கொடுக்குது. பேரிடர் மேலாண்மையில் விண்வெளி தொழில்நுட்பத்தோட பங்கு, அது வந்து பார்க்கணும். அடுத்தது எனர்ஜி, ஆற்றல் ஓரியன்டா. ஸோ ஆற்றல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைடல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நீர்மின் ஆற்றல், அனல் மின் ஆற்றல், அணு ஆற்றல், நியூக்ளியர் ஆற்றல், விண்ட் எனர்ஜி, காற்றாலை, டைடல் போர்ட், டைடல் எனர்ஜி, ஓதாற்றல், கடல் சார்ந்தது, சோலார் எனர்ஜி அண்ட் பசுமை ஆற்றல், ஹைட்ரஜன் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, இது எல்லாமே வந்து எனர்ஜி ஓரியன்டா. ஓகே, எனர்ஜி ஓரியன்டா, இதெல்லாம் சப் டாபிக் தெளிவா தெரியும். அடுத்தது மாசு. இதுல ஆல்ரெடி சொன்னதுதான், ஏரு, வாட்டர், சாயில், தெர்மல், ரேடியோ ஆக்டிவ், வெப்ப கதிரியக்கம், சத்தம், நாய்க்கு, மின்னணு, எலக்ட்ரானிக் அண்ட் சாலிட் வேஸ்ட். அப்போ காற்று, நீர், மண், வெப்ப கதிரியக்க அண்ட் சத்தம், நாய்ஸ் ரிலேட்டடான
பொல்யூஷன் டைப்ஸை பத்தி மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் மின்னணு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாலிட் வேஸ்ட் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விதங்கள், முக்கியமா முனிசிபாலிட்டி. ஸோ உங்களுக்கு நகர திட்டங்களின் மேலாண்மையை பத்தி பார்த்துக்கணும். அதே மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்ப சிலபஸ்ல இவ்வளவுதான். ஸோ இந்த இதுல என்வாரன்மெண்ட் வந்து பார்த்தோம். இந்த என்வாரன்மெண்ட்டை அகைன் ரீகால் பண்றேன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல என்வாரன்மெண்ட் முக்கியம், மெயின்ஸ்க்கு முக்கியம், தெரிஞ்சுக்கும். அப்ப சுற்றுச்சூழலை பத்தி, பயோடைவர்சிட்டி அதோடைய டைப்ஸ், அதோடைய வேல்யூஸ், இன்வாசிவ் ஸ்பீசிஸ், இன்சிட்டு எக்ஸிட்டுனா என்ன, பயோடைவர்சிட்டி ஆக்ட், ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டடா இந்தியா IUCN சைட்ஸ் அமைப்பு பத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி, கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடா தமிழ்நாடு ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் டிசாஸ்டருடைய வகை, அதோடைய டைப்ஸ், பேரிடர், மானுடல், இண்டஸ்ட்ரியல் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதோடைய பிளானு, NGO சிவில் சொசைட்டியோட பங்களிப்பு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பங்களிப்பு, ஆற்றல்ல ரிலேட்டடா அகைன் பொல்யூஷன்ல ஏர், நீர், மண், சாயில், வெப்பம், கதிரை, காற்றல் அண்ட் டிசாஸ்டர் இதுல சாயில் வேஸ்ட்ல வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் அண்ட் மெடிக்கல் வேஸ்ட்டை எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்றாங்க. அதுவும் ஜியோகிராஃபி, என்வாரன்மெண்ட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டாபிக் ஒன்னே ஒண்ணு எதிரே எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக், கால்நடைகள், ஃபிஷரிஸ் மீன்வளம், இரிகேஷன் நீர்ப்பாசனம், மல்டி பர்பஸ், அத்திக்கடவா விநாயக திட்டம், ஓகே, இந்திரா காந்தி கேம்பு, இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா படிக்கும். இதுவும் ரிலேட்டட் டு எதுல கேட்கறாங்க, என்வாரன்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர் வந்து கேட்கும். இப்போ சிலபஸ பக்காவா புரிஞ்சுட்டீங்க. குரூப் 2, குரூப் 4 தெரிஞ்சுக்கிட்டாச்சு, குரூப் 2 தெரிஞ்சாச்சு, குரூப் 2 தெரிஞ்சு. இந்த 3 சிலபஸையும் ஒரு முறை தயவு செய்து வந்து எழுதுங்க. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த சிலபஸ ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணா மட்டும்தான் ஈஸியா புரியும். குரூப் 2க்கு மெயின்ஸ்ல எழுதணும் எழுத்து தேர்வு, இது 300 மார்க்கு. இந்த 300 மார்க்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு. இப்படி சிலபஸ்ல இருந்தாலும் இதுல தமிழ்நாடு ஹிஸ்டரியும் இந்தியன் ஹிஸ்டரியும் கேட்கிறாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியும் இந்தியன் ஹிஸ்டரியும் கேட்கிறாங்க, 40 மார்க். தமிழ் சமூகம் பண்பாடு தமிழ்நாடு லிட்ரேச்சர் ஓல்டு பார்ட் பி, குரூப் 4, குரூப் 2 இருந்த சிலபஸ். அப்ப அது 30 மார்க் வந்து கேட்கணும். ஸோ சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள், இது 50 மார்க்கு. அடுத்து 7வது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், சிறப்பு பார்வையுடன் இந்திய, இந்த டாபிக். அதுக்கப்புறம் இந்த 5வது யூனிட்ல அரசியலமைப்பு, அரசியல் ஆளுகை, இதுல 60 மார்க் இருக்கு. இது வந்து இந்தியன். அப்போ இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல 3வது யூனிட்ல 50 மார்க், 5வது யூனிட்ல ஒரு 20 மார்க் கேட்கலாம். 7வது யூனிட்ல 40 மார்க். 300 மதிப்பெண்ல மோதல் 110 மார்க் எதை கேட்கிறாங்க, தமிழ்நாடு பிளஸ் இந்திய லெவல்ல ஸ்கீம்ஸ், உமன், சில்ட்ரன்ஸ் இது ரிலேட்டடா கேட்கலாம். ரைட். இந்த கொஸ்டின் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வரும். இது 40. பாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஓகே. பிரியாம்பிள், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, சிட்டிசன் இதெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க. இதுல இந்தியன் எக்கனாமியும் கேட்டுட்டாங்க, 60 மார்க். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தது என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா பயோடைவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அண்ட் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமி, இரிகேஷன் இதெல்லாம் வந்து கேட்கறாங்க. ஸோ இதுதான் மெயின்ஸ்க்கான சிலபஸ். இப்போ நீங்க சிலபஸ குரூப் 2க்கான சிலபஸ நீங்க வந்து டீகோடிங் பக்காவா பண்ணி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க
நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ லெவல்ல சிலபஸை டீகோட் பண்ணி வச்சிருக்கிறத ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை எல்லா சிலபஸையும் ஒரு வாட்டியாவது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ணணும், ஒரு வாட்டியாவது என்ன பண்ணணும், சிலபஸை பாடத்திட்டத்தை என்ன பண்ணணும், ஒரு முறையாவது எழுதணும். பாடத்திட்டத்தை ஒரு முறையாவது எழுதிக்கணும். ஒரு முறை எழுதிட்டு டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், இந்த சிலபஸை பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கணும். ஒரு 10-15 நாளைக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸை எடுத்து என்ன பண்ணுங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எடுத்து எழுதுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஆட்சியர் கல்வியோட ஜிகே புக் அண்ட் 2-in-1 புக் இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணணும், அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கும். அதுல இதுல என்னென்னலாம் சப் டாபிக் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். ரெண்டாவது, சோ மெயின்ஸ் சிலபஸ் எடுக்கிறீங்க, அதை தொடர்ந்து நீங்க வந்து பாக்குறீங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணணும்னா ஒரு துண்டு பேப்பர். இந்த துண்டு பேப்பர்ல இப்ப குரூப் 2 இருக்குன்னா குரூப் 2ல ஓகே, குரூப் 2ல 5 யூனிட் இருக்குன்னா என்ன பண்ணணும், நீங்க கீவேர்டு எழுதணும். ஹிஸ்டரி, ஹிஸ்டரியில சோசியல் ரிஃபார்ம், ஓகே, காந்தியரா, காந்தியரா, இப்படி மைன்யூட்டா எழுதணும். இதே மாதிரி சுற்றுச்சூழல் யூனிட் நம்பர் 6 ஒரு 7 யூனிட் இருக்கு இல்லையா, 6 யூனிட் நம்பர் 6ல பயோடைவர்சிட்டி, அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிசாஸ்டர். இந்த மெயின் ஹெட்டிங்கை மட்டும் எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்படி என்ன பண்ணணும், சிலபஸை நல்லா எழுதுறீங்க 1 by 1. அடுத்து ஒரு 10 நாள் 5 நாள் கழிச்சு இந்த மாதிரி துண்டு பேப்பர் எழுத ஆரம்பிக்கிறீங்க. இந்த துண்டு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது, ரைட், அடுத்து எந்த கண்டென்ட்டை பார்க்கும் போதுனாலும் இது குரூப் 2 சிலபஸ், குரூப் 1 சிலபஸ் இப்படின்னு லிங்க் பண்ணி எழுது. ஒவ்வொரு வரிக்கும் 3 பக்கம் நீங்க என்ன பண்ணணும்னா தகவல் வந்து திரட்டி எழுது. அது ரீசன்ட் ஆக்ட், ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா 100% மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணுவீங்க. கடைசி நேரத்துல ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா வராதா அந்த பயம் இருக்காது. ப்ரிலிம்ஸ் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியா பண்ணுவீங்க. நம்மளால கண்டிப்பா மெயின்ஸ் இந்த முறை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதனால நீங்க ப்ரிலிம்ஸை படிக்கிறதுக்கு முன்பாக மெயின்ஸ்க்கான சிலபஸ் பேட்டர்ன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அடுத்த விஷயமே ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அப்படி என்ன நினைக்கும் தெரியுமா, போஸ்டிங்கும் கம்மி, மெயின்ஸ்ல இதுவரை எழுத வர செய்யணும். அதாவது போஸ்டிங் கம்மியா இருக்கு, ஓகே, அப்போ காம்படிஷன் மெயின்ஸுக்கு கம்மியா தான் இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸை நல்லா படிச்சு பாஸ் பண்ணோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்கணும் மண்டை வந்து யோசிக்காது. அதை தாண்டி இப்படிதான் வந்து யோசிக்கும். ஒண்ணு பிளஸ் மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் ஒண்ணுதான்னு இங்க பல பேருக்கு வந்து தெரியறது இல்லை. அதே மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிசியும் ஒன்னா படிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாமையும் ஒரே பேட்டர்ன்ல எழுதலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வழிகாட்டல், ஒரு ஸ்ட்ரக்சரான நோட்ஸ், அதை ரீகால் பண்ணக்கூடிய விஷயம். நீங்க வேலையில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். உங்களால எக்ஸாமுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராப்பரா படிக்கணும். என்ன படிக்கணுமோ அதை வந்து படிக்கணும். ஸோ சும்மா அதை சொல்லி இதை சொல்லி ட்ரிகர் பண்ணி அள்ளி அந்த அந்த டேட்டா தேவையே கிடையாது. நீங்க உட்கார்ந்து நல்லா யோசித்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து முன்னாடி குரூப் 4க்கு முன்னாடி நிறைய சேனலை யூஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய அகாடமி போயிருக்கலாம். அது ரிலேட்டடா எந்த கொஸ்டினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்புட் எல்லாமே தப்பாதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நாம படிக்கும் பொழுது சூப்பர் செம அப்படின்ட்டு இருக்கோம், ஆனா எக்ஸாம் ஹால்ல தோத்து போயிடும். ஸோ அது அப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கணும். அதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது. நீங்க ஆட்சியர் கல்வியை தான் ஃபாலோ பண்ண நான் வந்து சொல்றேன். மொத்தம் படிக்க வேண்டியது வெறும் 20% தான்.
அந்த 20% கரெக்டா தெரிஞ்சு ஸ்ட்ரக்சரா வந்து என்ன பண்ணுங்க, படிங்க, ஈஸியா கிராக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் இன்டகிரேட் பண்ணி தான், இது இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பற்றிய 6-7 நாளைக்கு மேல எடுத்துக்கணும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது 95% முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் ப்ரிலிம்ஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு செமையா புரியும். இதை பார்க்காம ப்ரிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனாலதான் நீங்க சிலபஸ்ல எடுத்து படிங்க அப்படிங்கிறத சொல்றது. ஓகே, சோ அடுத்தது பாருங்க, இந்தியாவில் நீர்மின் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகளை ஆராய்ந்து வடக்கு மற்றும் தீபகற்ப ஆறுகளின் பங்குகளை விளக்குக. இது ரிவர் ரிலேட்டட். அப்போ நீர்மின் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகளை ஆராய்ந்து, ஓகே, அப்போ நீர்மின் உற்பத்தி ரிலேட்டடா, ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ரிலேட்டடா, அப்போ டேம் இதெல்லாம் லிங்க் பண்ணணும். வடக்கு மற்றும் தீபகற்பம், பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கா ரிவர் எல்லாத்தையும் லிங்க் பண்றீங்க. அகைன் இங்க நர்மதா, தவதி, இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணா, அது ரிலேட்டட் டேம்ஸ், நீர் உற்பத்திய பக்காவா டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்றீங்க. புரியுதுங்களா? சோ இப்படிதான் படிக்கணும். அடுத்து, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆபத்திற்கான, அது வந்து வெள்ளம், சூறாவளி, தற்போதுள்ள முன்னெச்சரிக்கை அமைப்புகளின் செயல்திறனை நுணுக்கமாக மதிப்பிடணும். முதல்வருடைய ரோல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, மீடியாவோட ரோல் என்ன, ஓகே, கவர்மெண்டுடைய ரோல், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரோல் என்ன, இதெல்லாம் தாசில்தாரோட ரோல் என்ன, எல்லாத்தையும் பக்கவா எழுதணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்படிதான் கொஸ்டினோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால நீங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, சிலபஸை நல்லா படிச்சுட்டீங்கனாலே நீங்க வந்து என்ன பண்ணலாம், மெயின்ஸ் எக்ஸாம சூப்பரா எழுத முடியும். அதனால சிலபஸை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பண்ண முடியும். சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, உயிரினங்களின் அழிவின் காரணமாக சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது? இது என்னன்னா, உயிரினங்களின் அழிவு, அங்க வந்து பார்த்தோம் பயோடைவர்சிட்டி, அதோடைய வாழிடங்களை பாதிப்படைய செய்தல், இன்வாசிவ் ஸ்பீசிஸ், வெளியில இருந்து உயிர்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உயிரினங்களின் அழிவின் காரணமாக சுற்றுச்சூழல் சமநிலை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உணவு சங்கிலி படத்தை போட்டு எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படுது, யானைகள் அழிவுனால காடுகள் அழியுது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரான ஆன்சரை நீங்க எலாபரேட்டா யோசித்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். பிளஸ் ரீசன்ட் டேட்டாவையும் நீங்க வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ற மாதிரி இது வந்து இருக்கு. இதுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுப்பீங்க, அது போக லிங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்பீங்க. நான் டெலகிராம்ல குரூப் 2 உடைய கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கேன். இதே மாதிரி குரூப் 2A ஓட கொஸ்டின் அனுப்புறேன். நீங்க உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, என்னங்கிற பாருங்க. சிலபஸ் இது வரைக்கும் எழுதாதவங்க ஒரு முறையாவது எழுதுங்க. எழுதி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின், குரூப் 2 2A ஓட கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணணும், நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அனுப்பிச்சு வைங்க. ஸோ ஆசிரியர் கல்வியில இப்போ சிலபஸ் டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இனி நான் வந்து சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது, நேரா டாபிக்ஸ் போக போறோம். ஸோ ஹிஸ்டரிக்கு 1 வீக், பாலிட்டிக்கு 1 வீக், ஓகே, எக்கனாமிக் 1 வீக், இந்த மாதிரி பக்காவான நோட்ஸ், குவாலிட்டியான கிளாஸ். வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் முடிகிறதுக்குள்ள சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4க்கு 1 இயர் கிளாஸஸ் எடுக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் இதுல வந்து சேரணும் அப்படின்னா நீங்க ஆசிரியர் கல்வி நம்பருக்கு நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் ஆசிரியர் கல்வியோட நம்பர். ஸோ உங்களுக்கு இந்த 5 புக்ஸும் வந்து கொடுத்துருவோம், பிளஸ் 65 டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம், 500 ரெக்கார்டட் வீடியோஸும் வந்து கொடுத்துருவோம். இப்போ அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் பக்காவா வந்து கொடுத்துருவோம். ரைட், விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதவங்களும் நீங்க வந்து சிலபஸ் வந்து எழுதுங்க. உங்களுடைய எஜுகேஷனுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். ரைட்,
இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாதான் இப்படியும் வந்து கிடையாது. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரிய கேள்வியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுல தான் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரும். இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பேன், இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரைக்கும் ஒரு பக்காவான வழிகாட்டல் கிடைக்கும். ரைட்? அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை வந்து உங்க கேரியரை கரெக்டா நீங்க ஒரு 10-7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ஒரு ஒரு நைஃபோட எட்ஜ் மாதிரி ஒரு கூர்மையான வழிகாட்டல் ஆச்சரிய கேள்வி வந்து கொடுக்கும். இதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லயும் எலிமினேஷன் டெக்னிக் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட்டிங், டயக்ராம் எப்படி வரையுது, ஒரு நோட்ஸை எப்படி இமேஜா கன்வெர்ட் பண்றது, எல்லா டெக்னிக்ஸும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு யுத்திகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாஸ்டர் ஆயிருவீங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு பக்காவா நீங்க வந்து ஆயிருவீங்க. ஸோ நீங்க எங்க எக்ஸ்ட்ரா இந்த டாபிக் ஆச்சரிய கேள்வி நல்லா இல்லை அதுக்கு போவோம் அப்படிலாம் வந்து கிடையாது. மேக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாமே தமிழ் குவாலிட்டியா கொடுத்துருவோம். நீங்க நம்பி ஆச்சரிய கேள்வியை ஃபாலோ பண்ணலாம், ஈஸியா கிராக் பண்ணலாம். சிலபஸ் எழுதாதவங்க எழுதுங்க. ஆச்சரிய கல்வியோட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்ஸ் இமீடியட்டா கொடுத்துருவேன். எக்ஸாம் எழுத கோடிங் சீட்டு கொரியர் அனுப்பிச்சிருவேன். மேக்சிமம் 1 நாள் 2 நாள்ல புக்ஸ் எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கு வந்தாலும் அதுக்கு அடுத்த இயருக்கு வந்தாலும் இந்த கோர்ஸை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் 4 முடிகிற வரைக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ரைட்? இன்க்ளூடிங் மெயின்ஸையும் இன்டகிரேட் பண்ணி தான் நடத்துவேன். ஸோ மெயின்ஸுக்கு அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஃபியூச்சர்ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது பண்ணல. ஸோ நீங்க எல்லா பேட்டர்னையும் ஒரே பாத்துல நீங்க வந்து பார்க்கலாம். ரைட்? ஸோ இதுதான் என்னுடைய நம்பர். சிலபஸ் எழுதுறவங்க எழுதி அனுப்புங்க. உங்களுடைய ஃபீட்பேக் 6-7 நாளா நம்ம குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் என்னோட நம்பருக்கு 9500399670 இந்த நம்பருக்கு நீங்க வந்து டெக்ஸ்ட்ல அனுப்புங்க. மீண்டும் நம்ம சாப்பிடல, அதனாலதான் யோசிச்சு. ஹிஸ்டரி நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சப்போஸ் நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒர்க் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நாளை கழிச்சுல இருந்து நம்ம ஹிஸ்டரி ஒரு 6-7 நாள் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் கொடுத்துருவேன். நீங்க அட்டன் பண்ணுங்க. யூடியூப் லிங்க்லயும் லைவ் போடுவோம். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா படிங்க, சிறப்பா படிங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு ஆச்சரிய கல்வி துணை இருக்கும். இப்போ டிஆர்பி குரூப் 2ல நம்ம ஆச்சரிய கல்வியில 30,000 கான்டாக்ட் கிட்ட இருக்கு. ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. டெஸ்ட் பேஜ்ல உள்ளவங்களே ஆச்சரிய கல்வி மூலமா நான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கறத சொல்லாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த உலகமே சுயநலமானதுதான். கூட உள்ளவங்களே யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. ரைட்? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ராப்பகலா கிளாஸ் எடுத்து உங்களுடைய வெற்றிக்கு சிறு பங்களிப்பு அளிக்கும் பொழுது அதை சொன்னா ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதை வச்சு நம்மளால ஒருத்தங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ். அடுத்த ஆச்சரிய கல்வியில ஈவெண்ட்ல உங்களை வந்து கூப்பிடும்போது அது ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மற்றபடி உங்களை வச்சு விளம்பரம் தட்டுறதோ அது மூலமா ஆதாயம் அடைகிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனா சொல்ல முடிக்கிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு இதுதான் கடைசி வந்து நிகழும். ஸோ இப்பவும் அதான் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையாவே ஆச்சரிய கல்வியை நீங்க ஓனா படிச்சாலும் ஆச்சரிய கல்வியோட சிறு வழிகாட்டல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள சொல்லிச்சுன்னா சந்தோஷமா சொல்லணும்னா சொல்லலாம். ஸோ நான் சொல்றது என்னன்னா எல்லாரே மாதிரி சுயநலமா இருக்காதீங்க. ஸோ உங்களுக்காக உழைச்சவங்களுக்கு ஒரு சிறு நன்றியுடனாவது இருங்க. ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.